அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரேஸ் த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் புரோகிராம் ஹைலைட்டிங் கீ மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஈரானோட நியூக்ளியர் சைட்ல வந்து அட்டாக் பண்றாங்க. அது இதுன்னு நியூக்ளியர் பத்தியே பார்த்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் நம்ம சைட்லயும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்ட்டு தான். சரிங்களா? ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் புரோகிராம். இந்தியால இந்த நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரிங்களா? எப்பயுமே இந்தியாவோட நியூக்ளியர் புரோகிராம் பத்தி எழுதுறப்ப, டாக்டர் ஹோமி பாபாவோட பேர் இல்லாம ஆரம்பிக்கவே கூடாது. அதனால அவர் பேர் எடுத்து இன்ட்ரோடக்ஷன்ல போட்டுட்டு, இவர் தான் வந்து இந்தியாவுல நியூக்ளியர் புரோகிராம், நியூக்ளியர் டெக்னாலஜிய வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு கீ ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவரோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் நெறைய இருக்கு. அதனுடைய எவாலுயேஷன் தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ வந்து நம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன நம்ம குடுத்துறணும். சரிங்களா? ஸோ இப்போ கீ பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னா, நம்மளோட எவல்யூஷன ட்ரேஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 1945ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறத ஹோமி பாபா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? பேசிக் ரிசர்ச்சஸ் அந்த நியூக்ளியர் டெக்னாலஜி ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் பண்றதுக்காக. அடுத்ததா 1948ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசிய வந்து கைட் பண்றதுக்காக அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்தது 1954ல தான் இந்தியாவுக்குள்ள அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். 1954ல தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா? இதுக்கப்புறமா தான் நம்ப இண்டிஜினியஸா நியூக்ளியர் எனர்ஜி பத்தின விஷயங்கள், ரிசர்ச்சஸ இன்டென்சிஃபை பண்ண ஆரம்பிச்சோம். உள்நாட்டிலேயே அந்த அறிவியல் வளர்ச்சிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மென்ட் அப்படிங்கிறத ட்ராம்பேல வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? ட்ராம்பே, டி ஃபார் ட்ராம்பேங்க. ஓகேவா? 1957ல. இத தான் 1966ல என்னன்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்கன்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. இதோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் டெக்னாலஜில ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்றது தான். ஓகேவா? அடுத்ததா இந்தியாவுல இந்த யுரேனியம் டெபாசிட் அப்படிங்கிறத எப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜார்க்கண்ட்ல சிங்பம் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலே யுரேனியம் வந்து இருக்கு அப்படிங்கிறத அப்பதான் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா தான் அது பத்தின ரிசர்ச்சஸ நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அந்த நியூக்ளியர் இந்த யுரேனியம நம்ம ஃபியூவலாவும் பயன்படுத்திக்கலாம். அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லயும் பயன்படுத்திக்கலாம். அது எல்லாத்துக்குமான ஒரு இனிஷியேஷன் அப்படிங்கிறது இந்த டிஸ்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் குளோபல் அக்ரீமெண்ட்ஸ் அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் யார் கூட அக்ரீமெண்ட் போடுறோம்னா 1963ல தாராபூர் அக்ரீமெண்ட் வந்து யுஎஸ்ஏ கூட போடுறோம். ஓகேங்களா? அந்த தாராபூர்ல இருக்கக்கூடிய பிளான்ட்க்கு நியூக்ளியர் ஃபியூவல வந்து யாரு சப்ளை பண்ணாங்க அப்படின்னா, யுஎஸ்ஏ கிட்ட இருந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1968ல நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கொண்டு வராங்க. அந்த ட்ரீட்டி 1970ல என்ஃபோர்ஸ் பண்றாங்க. சரியா? இந்த நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த என்பிடில நம்ம வந்து ஒரு 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 சிக்னேட்டரியாவே இல்ல நம்ம. சரிங்களா? இப்போ வரைக்குமே இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டூ நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து டிஸ்கிரிமினேட்டரி நேச்சரா இருக்கு. யுஎஸ், ரஷ்யா, சைனா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபர்தரா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்த வந்து தடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்த கொண்டு வந்து மத்த நாடுகள டெவலப் பண்ண விடாம பார்த்துக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. இந்தியா கிட்ட அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளும் பெரிய அளவுல நியூக்ளியர் வெப்பன்ஸா இல்ல நம்ம ஒரு நியூக்ளியர் பவரா இல்லாம இருந்திருப்போம். அதனால நம்ப 1968ல இந்த அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணாம விட்டுருப்போம். இப்போ வரைக்குமே நம்ம அதுல சைன் பண்ணல. அப்புறம் தான் 1974ல என்ன பண்றோம்னா, ஆப்பரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிறத பண்றோம். ஓகேங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுலயுமே இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. ஏன்னா, நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டிய சைன் பண்ணவங்க மட்டும் தான் என்எஸ்ஜில மெம்பர்ஸா இருக்க முடியும். இதுவரைக்கும் 48 நாடுகள் இருக்காங்க. எல்லாருமே இதுல சிக்னேட்டரீஸா இருப்பாங்க. ஓகேவா? இந்தியா வந்து நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டிய சைன் பண்ணாதனால, நம்மளயே நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்லயும் நம்மளை வந்து மெம்பர் ஸ்டேட்டா ஏத்துக்கல. ஓகேங்களா? நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்னா அந்த நியூக்ளியர் ஃபியூவல வந்து சப்ளை பண்ணக்கூடிய நாடுகள். ஓகேங்களா? அவங்க இந்த 48 நாடுகள் மட்டும் தான் சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் யாருக்கு சப்ளை பண்ணுவாங்கன்னா, நல்ல நியூக்ளியர் டெக்னாலஜி டெவலப்டா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா ஒரு சில நாடுகள்ட்ட நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்கும். ஆனா நியூக்ளியர் ஃபியூவல் வந்து இருக்காது. அந்த மாதிரியான கன்சிடரேஷன். சரியா?
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல 1987ல வந்து என்ன பண்றாங்கன்னா, என்பிசிஐஎல் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன்க்காக. ஓகேங்களா? நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதெல்லாம் கொண்டு வரதுக்காக. அடுத்ததா 1988ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கும். என்ன அக்ரீமெண்ட் அப்படின்னா, 2 நாடுகளுமே ஒரு லிஸ்ட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன லிஸ்ட் அப்படின்னா, பாகிஸ்தான்ல எங்கெல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்ட இந்தியா கிட்ட குடுத்திருப்பாங்க. இந்தியாவுல நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ் எங்கெல்லாம் இருக்குன்ற லிஸ்ட்ட நம்ம பாகிஸ்தான் கிட்ட குடுத்திருப்போம். சோ தட் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிற்காலத்துல சண்டை வந்தா கூட, இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தினால இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். அடுத்ததா தான் ஆப்பரேஷன் சக்தி 1998ல சரிங்களா? ஆப்பரேஷன் சக்தி அததான் பொக்ரான் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயுமே வந்து நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பொருளாதார தடைகள போட்டிருப்பாங்க. எல்லா நாடுகள் கிட்டயுமே கடுமையான எதிர்ப்ப வந்து இந்தியா சந்திச்சிருப்பாங்க. அமெரிக்கா பொருளாதார தடைகள வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதன் காரணமாக இந்தியா என்ன பண்றாங்கன்னா, 2003ல இந்தியாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. நியூக்ளியர் பாலிசிய வெளியிடுறாங்க. ஓகேவா? இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி பத்தியே நம்ம தனியா பார்ப்போம். இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னா என்னன்னா, நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா, நம்ப வந்து நியூக்ளியர் வெப்பன முறையா நம்ப வந்து இன்னொரு நாடு மேல நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? யாராவது நம்ப மேல இந்தியா மேல நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்ப திருப்பி பதிலடி குடுக்கக்கூடிய வகையில நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ணுவோம். நம்ப போய் முதல்ல நியூக்ளியர் வெப்பன எங்கேயும் போட மாட்டோம். அதுதான் அந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இந்தியாவோட நியூக்ளியர் புரோகிராம் பத்தி எழுதுறப்ப இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இந்திய அரசாங்கம் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தலைமையில இருக்கும். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. அவருக்கு கீழ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எல்லாமே இருப்பாங்க. இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி எதுக்காக அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான டெசிஷனுமே இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி தான் எடுப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் இப்போ ஒரு நாடு நம்ம மேல வந்து நியூக்ளியர் வெப்பன போட்டுட்டாங்க. நம்ம திருப்பி அந்த நாடு மேல நியூக்ளியர் வெப்பன போடலாமா? வேணாமா? அப்படிங்கிற அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி தான் யாரு? இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. அத செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? முப்படைகளை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அத வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் வந்து இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் என்கேஜ்மென்ட் அண்ட் சிவில் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ப இதுவரைக்கும் பிரதானமா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டடா நெறைய ஸ்டெப்ஸ வந்து எடுத்திருப்போம். ஆனா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரிலேட்டடா கம்மியான ஸ்டெப் தான் எடுத்திருப்போம். 1987ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்போம். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா கூட சைன் பண்ண 2008ல சைன் பண்ண ஒரு அக்ரீமெண்ட். ஓகேங்களா? இந்தியா, யுஎஸ் சிவில் நியூக்ளியர் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 டூ 3 அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாரி 2016ல நம்ம ஜப்பான் கூடயும் இதே ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன்க்காக அமெரிக்கா கிட்டயும், ஜப்பான் கிட்டயும் அந்த ரியாக்டரோட மாடல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ப அ ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நியூக்ளியர் ட்ரையாட்னா என்ன மீனிங்னா, நம்மனால ஏர் ஃபோர்ஸ்ல விமானத்திலிருந்து நியூக்ளியர் வெப்பன போட முடியும். தரையிலிருந்து ஒரு மிசைல லான்ச் பண்ணி நியூக்ளியர் வெப்பன போட முடியும். கடல்ல இருந்து போர்க்கப்பல் மூலியமா ஒரு மிசைல லான்ச் பண்ணியும் நம்மளால நியூக்ளியர் வெப்பன ஒரு நாடு மேல போட முடியும். அதுதான் நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கிறது. அத நம்ம எப்ப அச்சீவ் பண்ணியிருப்போம்னா 2016ல ஓகேங்களா? 2016 ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் அரிஹண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட நியூக்ளியர் சப்மரைன். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் சப்மரைன் ஐஎன்எஸ் அரிஹண்ட். சரியா? சோ அதற்கு அப்புறமா தான் என்ன வந்திருக்கும்? இந்த ட்ரையாட் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லி தனியா எழுதிறலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா பார்க்கிறப்ப, 1987ல வந்து நமக்கு நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா தான் 2008ல 2016 இருந்து 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 டூ 3 அக்ரீமென்ட் அமெரிக்கா கூட. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நமக்கு வந்து அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கும். சரிங்களா? அவங்க வந்து நியூக்ளியர் ரியாக்டர் மாடல்ஸ்லாம் வந்து நமக்கு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. அத தாண்டி நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜில முக்கியமான பார்ட் என்ன? நியூக்ளியர் பவர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்தியாவோட
3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத டிவைஸ் பண்ணது ஹோமி பாபா அவர்கள் தான். சரிங்களா? அவர் தான் வந்து இந்த 3 ஸ்டேஜ் பிளான வந்து போட்டிருப்பாங்க. இதுல ஸ்டேஜ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர பயன்படுத்துவாங்க. அதுல ஃபியூவல் என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நேச்சுரல் யுரேனியம நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ணுவோம். இதன் மூலியமா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். புளூட்டோனியம் 229 அப்படிங்கிற இந்த பை ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர யூஸ் பண்றது. ஓகேங்களா? இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல புளூட்டோனியம் போன ஸ்டேஜ்ல வந்த புளூட்டோனியம இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறத இப்பதான் இந்தியா 2nd ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பிரஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர். 2nd ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இப்பதான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்திருக்கோம். கல்பாக்கத்துல தான் முதல்ல இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம்ல 2nd ஸ்டேஜ்ல இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோரியம் வந்து பயன்படுத்துறது. தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ வந்து டெவலப் பண்றது. சரியா? ஸோ இது வந்து இன்னும் இந்தியாவுல டெவலப் ஆகல. இப்பதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இப்ப கரண்ட் ட்ரெண்ட். ஓகேங்களா? நியூக்ளியர் பவர் ரிலேட் பண்ணி பார்க்கிறப்ப, ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கரண்ட் ட்ரெண்ட். இந்த வருஷம் பட்ஜெட்ல கூட பார்த்தீங்கன்னா, 2025, 26 பட்ஜெட்ல கூட பார்த்தீங்கன்னா, 10 ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. அதே மாரி இந்த வருஷம் பட்ஜெட்ல சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டார்கெட்டா நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நான் ஃபாசில் எனர்ஜியா இருக்கு. ஸோ 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய நம்ம டெவலப் பண்ணணும் பை 2047. சரியா? ஸோ நம்ப அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வே ஃபார்வர்ட முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவோட நியூக்ளியர் புரோகிராம் அதோட ஹிஸ்டரிய தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான கன்டென்ட் தான். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல இத பத்தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் அங்கங்க இருக்கனால, இந்தியாவோட இந்த நியூக்ளியர் ரிலேட்டடா என்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவோட நியூக்ளியர் புரோகிராம் பத்தி பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாவே பார்த்துருவோம். சரியா? தேங்க் யூ.